குட் ஈவினிங். நான் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். இது ஆவக்கா பிக்கிள் பற்றிய ஒரு போஸ்ட்டு தான். ஜென்ரலாக நான் வந்து பேக்கிங் வந்து 3rd வீக் அப்படி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் வீக் எடுத்துன்னு போகிறதுக்காக அது வரைக்கும் அந்த பெரிய கண்டெய்னர்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்வஸ்ட்டு. இன்ஃபேக்ட் அது பெக்யூலியர் அண்ட் ஃபஸ்ட் டைம் டு மீ. என்னென்னா அந்த ஆவக்காவில் வந்து எனக்கு அந்த மேங்கோ பீசஸ்லாம் வேணாம், அந்த கிரேவி மட்டும், அதாவது இந்த ஸ்பைஸு ஆயிலெலாம் நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதில் மேங்கோ பீசஸ் எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கிரேவியாக மட்டும் இருக்கச்ச அது வந்து நான் வந்து கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, உப்புமா அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/2 ஸ்பூனாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மேங்கோ பீசஸ் இருக்கச்ச அதுவே வந்து நிறைய வந்துடும், அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும், இல்லை நம்ம எடுத்ததுக்காக கன்சியூம் பண்ணோம். அதனால் எனக்கு இது மட்டும் கொடுக்க முடியுமா, ஐ எம் ஓகே வித் ப்ரைஸிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு 20 கேஜிஸ் பக்கம் நான் போட்டேன். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பாட்டில் மட்டும்தான். ஸோ இந்த வாட்டி ரொம்ப குயிக் அவக்காவோட சேல்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ ஷுட் டூ இட் மோர் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்டு அந்த மேங்கோ ஒர்க்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பேலன்ஸ் வந்து நான் இது தான் இருக்குது அவைலபிளாக. ஆனால் இது ஜென்ரலாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி இயர் வந்து நான் வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டுக்க டக்குன்னு ஒன்று ஹேண்டியாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இந்த வாட்டி வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்ததுனால நான் வந்து இது வந்து பேக் பண்ணணும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாம் வர்றது. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஆஸ்க் லைக் ஷாப்லேருந்து வாங்குறதுலாம் வந்து அந்த மேங்கோ துண்டுன்றது ஒரு 4-5 தான் இருக்கும், ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெறும் தொக்கா கொடுத்து விட்டுறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இது மட்டும் கொடுங்க, மேங்கோ பீசஸ்லாம் பெருசாக வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு 5 months ஆனதுனால மேங்கோலாம் கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அடியில் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஓடு தனியாக இருக்குது, மேங்கோ தனியாக இருக்குது, அந்த மாதிரி கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனோட மேங்கோவோட டேஸ்ட் வந்து நல்லா இன்டகிரேட் ஆகிருக்கும் இதில். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை தான் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இது தவிர இவ்வளோ தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது தவிர வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஐ கேன் கன்சிடர் அன்டில் ஐ ஹாவ் ஸ்டாக், அவ்வளோதான். இல்லாட்டா நான் வந்து எனக்கு ஹோம் கன்சம்ஷனுக்கு வச்சுப்பேன். ஏன்னா வந்து இது டிஃபனுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் ஆவக்காய் சாதம் சாப்பிட்ற ஆள் தான். ஸோ அதனால் இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். நத்திங் கோஸ் வேஸ்ட் ஹியர். தேங்க்யூ.